இதெல்லாம் நமக்கு எடுத்து சொல்வதற்கு, நம்மை மேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிச்சயமாக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. முக்கியமாக இந்த மகரம் கும்பராசி இருப்பவர்களுக்கு அக்விசேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்விசேஷன் ஆஃப் நாலேஜ், அக்விசேஷன் ஆஃப் வெல்த், அது இந்த புதன் தசை இருப்பவர்களுக்கு, நான் மறந்துட்டேன், புதன் தசை இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு அக்விசேஷன் இருக்கும் சார். இந்த குருவனுடைய பார்வை பண்ணுறதுனால ஒரு வெல்த் அக்விசேஷன் இருக்கும், அல்லது நாலேஜ் அக்விசேஷன் இருக்கும், அல்லது ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா 2வது 3வது குழந்தை பிறப்பதற்கு, அல்லது பேரன் பேட்டி எடுப்பதற்கு ஏதோ ஒன்று லைஃப் எக்ஸ்பேன்ஷன் அல்லது அக்விசேஷன். இதில் இந்த 6 மாதத்தில் சார் லைஃப்பில் வரலாம், நான் அதை பற்றி சொல்லவில்லை, இந்த 6 மாதத்தில் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. மெயினாக இதையெல்லாம் நாம் சிந்தித்து வந்தோம் யாரால், இதெல்லாம் நமக்கு நல்ல விஷயத்தில் தரக்கூடியதாக இருக்கும். ஹானர், முதல்ல நான் ஆரம்பிக்கச்சே சொன்னேன், ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஹானரி பொசிஷன் வரலாம். நமக்கு சில பேர் ஃபேக் கண்டில் இருப்பாங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஹானரி பொசிஷன் வரலாம், அவார்டு வரலாம், ரிவார்டு வரலாம், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நான் சொன்னேன். ஆங்கிள் வரக்கூடிய பிரச்சனை, மூட்டு வலி இருப்பவர்களுக்கு மூட்டு வலி வரக்கூடியது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே நாம் கடவுளுடைய அருள், நான் சொல்லிட்டு வந்ததில் அந்த இது வரைக்கும் யாராவது சரியாக தள்ளி விட்டுட்டிங்கன்னா திரும்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், யார் யாருக்கு என்னென்ன செஞ்சால் இந்த 6 மாதத்தில்